அன்பு நேயர்களே, கடந்த 10ஆம் தேதி அன்று அமெரிக்காவின் உட்டாவின் ஓரமில் உள்ள உட்டா பள்ளத்தாக்கு பல்கலைக்கழக வளாகத்தில் பார்வையாளர்களிடம் உரையாற்றிக் கொண்டிருந்த போது அமெரிக்க வலதுசாரி அரசியல் ஆர்வலர் சார்லஸ் கிர்க் படுகொலை செய்யப்பட்டார். இது எமது நேயர்களுக்கு சற்று மறந்திருக்குமா? அப்படித்தான உலகத்தில் ஒவ்வொரு நடப்பும் போய்கொண்டிருக்கு இல்லையா? இவர் ரிபப்ளிகன் பார்ட்டியில் முக்கியமான புள்ளி என்றும் சொல்லலாம். வேற சார்லஸ் கிர்க் இவரை கொலை செய்தது இஸ்ரேலின் மொசாட் ஏஜென்ட் என்பது ஒரு இரகசிய இடத்திலிருந்து ஒரு செய்தி கசிந்துள்ளது. சார்லஸ் கிர்க் என்பவர் யார்? அவர் பல்வேறு புத்தகங்களை வெளியிட்டார் மற்றும் தி சார்லஸ் கிர்க் ஷோ என்ற பேச்சு வானொலி நிகழ்ச்சியை நடத்தி வந்திருக்கிறார். ரிபப்ளிகன் பார்ட்டிக்கு மெகா இயக்கத்தின் மிக முக்கியமான குரல்களில் ஒரு முக்கியமான நபராக இருந்திருக்கிறார். மேலும் அவர் சமகால பழமைவாதத்தின் சின்னமாக கருதப்படுகிறார். ஆர்லிங்டன் ஹைட்ஸ் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் பார்ட்டியும் ரிபப்ளிகன் பார்ட்டி தான். அந்த பார்ட்டியில மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் கொல்லப்படுதார் பாப்போமா? சியோனிச நன்கொடையாளர்களுடனான அவரது சியோனிஸ்ட் அவரது ஆழமான உறவுகள், அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறிகள், இஸ்ரேலின் பிரச்சார நெருக்கடி, நெதன்யாவின் மறுப்புகள் மற்றும் தவறான தகவல்களை வழிநடத்துவதில் உள்ள சவால் ஆகியவற்றை இந்த கொலை எடுத்து காட்டுவதாகவே பார்க்கப்படுகிறது. அமெரிக்க பழமைவாத வர்ணனையாளர் சார்லஸ் கிர்க்கின் படுகொலை அமெரிக்க அரசியலும் அதற்கு அப்பாலும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. இது குறித்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய ஆழ்ந்த கவலை கொண்டிருந்தார். அன்றிருவர் தூங்கியிருக்க மாட்டார். ஆனாலும் இந்த கொலை பற்றி அவருக்கு தெரியும். இது எப்படி இருக்கும்? இந்த ஒரு விடயத்துல நாம் சொல்றோம், ஏற்கனவே நான் பலமுறை சொல்லி இருக்கின்றேன், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மொசாட்டின் கொலைக்கு அஞ்சுகின்றார் அப்படின்னு நாங்கள் எடுத்துக் கொள்ளலாமா? ஏனெனில் அவனுள்ள கொலை உலகத்தின் பல மூலைகளில் சாட்சியங்கள் இல்லாம நடைபெறுகின்ற கொலைகள். அதை நான் பின்னுக்கு சொல்லுவோம். சார்லஸ் கிர்க் அவர்களின் கொலை மரணம் துக்கத்தையும் சீற்றத்தையும் ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடனான அவரது உறவுகள், சியோனிஸ்ட் நன்கொடையாளர்களான அவரது உறவு மற்றும் அவரது வாழ்க்கையின் பெரும் பகுதியை வடிவமைத்த இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலிருந்து அவர் விலகத் தொடங்குகிறாரா என்பது பற்றிய கடுமையான விவாதத்தை இப்போது தூண்டியிருக்கின்றது. இதுதான் அந்த கொலைக்கான காரணம். அதாவது அவர் ஆரம்பத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்து கொஞ்சம் மனசாட்சி உள்ளவர் போல இவர்கள் இந்த கொடிய யுத்தம் உலகமெல்லாம் இவர்கள் செய்கிற அட்டூழியங்களை பார்த்து இந்த சார்லஸ் கிர்க் கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேலை விட்டு அந்த இஸ்ரேல உறவை விட்டு அவங்க ரிலேஷனை விட்டு கொஞ்சம் நகர்ந்து வந்ததாகவே ஒரு பார்வை இருக்கின்றது. அதாவது புலனாய்வு ஒரு புலனாய்வு செய்தியாளர் சமீபத்தில் எபிசோட் ஒன்றில் புலனாய்வு பத்திரிகையாளரும் ஆய்வாளருமான ராபர்ட் இல்லகேஸ் கிர்க்கின் பாதை டேவிட் ஹெரோவிட்ஸின் நன்கொடையாளர் நெட்வொர்க்குடனான அவரது தொடர்புகள் மற்றும் கொலையை தொடர்ந்து வந்த கோட்பாடுகளின் அலை ஆகியவற்றை ஆய்வு செய்திருக்கின்றார். இந்த ஒரு விடயம்தான் இப்பொழுது அவர் பற்றிய மிக ஆராயப்படுகின்றது. என்ற ஒரு ஆய்வாளர் தான் செஞ்சிருக்கின்றார். பலஸ்தீன பத்திரிகையாளரும் ஆன ரம்சி வருத்தரும் பேசிய இல்லகேஸ் அங்கேயும் சொல்லிக்கிறார், அமெரிக்காவில் இஸ்ரேலின் செல்வாக்கு நடவடிக்கைகள், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவின் அசாதாரண பதில், இந்த கொலை பற்றி சிம்பிளா அசாதாரண பதில் மற்றும் இது போன்ற அரசியல் ரீதியாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் தவறான தகவல்களை வழிநடத்துவதில் உள்ள பரந்த சவால் குறித்தும் அது பிரதிபலிப்பதாகவே சொல்லப்படுகிறது. கிர்க்கின் எழுச்சி தற்செயலானது அல்ல என்றும் இல்லகேஸ் பாதித்திருக்கின்றார். சியோனிச நன்கொடையாளர்கள் மற்றும் வலதுசாரி சிந்தனையாளர்களின் வலையில் கட்டமைக்கப்பட்ட டேவிட் ஹெரோவிட்ஸின் அரசியல் இயந்திரத்தின் நேரடி தயாரிப்பு என்றும் கிர்க்கை அவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். சார்லஸ் கிர்க் உண்மையில் டேவிட்
ஹரோல்டின் சுதந்திர மையத்தின் தயாரிப்பு மற்றும் நன்கொடையாளர்கள் மற்றும் சிந்தனையாளர்களின் ஒன்றொன்று இணைக்கப்பட்ட வலை அமைப்பின் அதன் மையத்தில் டேவிட் ஹரோல்டின் இருந்தார் என்றும் இந்த நெட்வொர்க்குகளின் மைய தன்மையை தானே ஒப்புக்கொண்டார் என்றும் சொல்லப்படுகின்றது. ஹரோவிட்ஸ் இறந்த போது ஷார்லி தானே டர்னிங் பாயிண்ட் என்றும் USA அந்த அனைத்து அசல் நன்கொடையாளர்களும் சுமார் 90% டேவிட் ஹரோல்டின் வழங்கிய தொடர்புகள் மூலம் வந்ததாக கூறியிருக்கின்றார்கள். இல்லகேஸை பொறுத்தவரை இந்த வலையமைப்பை புரிந்து கொள்வது கிர்க்கின் அரசியல் பாதையை மட்டுமல்ல, ஹரோவிட்ஸின் பணத்தால் வடிவமைக்கப்பட்ட வலதுசாரி செல்வாக்கு செலுத்தப்பட்டவர்களின் பரந்த கூட்டத்தையும் புரிந்து கொள்வதற்கு அவசியம் என்றும், இந்த விவரிப்புகளும் இந்த சொல்லாட்சிகளும் உண்மையில் குறைந்தபட்சம் தொடங்கப்பட்டன என்றும் ஆரம்ப உந்துதல் டேவிட் ஹரோவிட்ஸின் மற்றும் இந்த சியனிஸ்ட் நன்கொடையாளர்களும் இருந்து வந்தது என்று சொல்லப்படுகிறது. மாற்றத்துக்கான அறிகுறிகள் தந்திரோபாய மாயமா அல்லது உண்மைதானா என்றும் பார்க்கப்பட்டிருக்கிறது. கிர்க் ஒருபோதும் இஸ்ரேலுடன் பகிரங்கமாக முறித்துக் கொள்ளவில்லை என்றாலும் இல்லகேஸ் ஒரு மாற்றம் நடந்து வருவதாக கூறினார். டகர் ஹேல்சன் மற்றும் ஹேண்டல்ஸ் ஓவன்ஸ் உட்பட அவருக்கு நெருக்கமானவர்கள் அவரது கருத்துக்கள் ஒரு பரிணாம வளர்ச்சியையும் மாற்றத்தையும் கண்டிருக்கின்றார்கள். ஷார்லி ஒருபோதும் வெளியே வந்து இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கவில்லை என்றும், ஆனால் அவருக்கு நெருக்கமானமிருந்து தெரிய வந்துள்ளதாகவும் ஒரு தகவல் உள்ளது. அவரது கருத்துக்களில் ஒருவித பரிணாமம் இருந்தது. அவர் இஸ்ரேலை எதிர்க்க போகிறார் என்று சொல்ல முடியாது, ஆனால் அவர் விமர்சிக்க தொடங்கினார். இஸ்ரேலை விமர்சிக்க தொடங்கி இதுதான் அங்க வந்திருக்குது. இஸ்ரேலை எதிர்க்கல, ஆனா கொஞ்சம் அவங்கள பத்தி ஒரு விமர்சனம் ஒன்றை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார். அந்த ஆரம்பத்தில் இந்த மேடர் நடந்திருக்கின்றது. இது இளம் பழமைவாதிகள் மத்தியில் பரந்த போக்குகளை பிரதிபலிக்கின்றது என்றும் சொல்லப்படுகின்றது. அவர் தனது தளமான குடியரசுக் கட்சி அதாவது ரிபப்ளிகன் பார்ட்டியில் இளைஞர்களை நெருங்க தொடங்கினார். அவர்களில் பெரும்பாலானோர் இப்போது இளைய மக்கள் தொகை இஸ்ரேலுக்கு எதிரானவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. பாருங்க, இந்த ரிபப்ளிகன் பார்ட்டியில இருந்து இளையோர் சமுதாயம் மெல்ல மெல்லாக இஸ்ரேலை எதிர்க்கின்றார்கள். இதுதான் இந்த அடித்தளமாக வரப்போகின்றது அமெரிக்காவில். இது பொது கருத்துடன் என்ன நடந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கின்றது. தனது நன்கொடையாளர்களுக்கு அஞ்சியதாகவும் அவருக்கு கொடுத்த நன்கொடை எல்லாம் எல்லாம் சியோனிஸ்தான். அவ யாரு? இஸ்ரேல் யூதர்கள் தான் இவரை வளர்த்திருக்கிறாங்க. அமெரிக்க பத்திரிகையாளர் மேக்ஸ் ப்ளூமெண்டல் ஷார்லி அடிப்படையில் சியோனிச நன்கொடையாளர்களை பார்த்து பயந்ததாகவும் அவர் ஏதோ ஒரு வகையில் எதிர்த்து போராடி பின்வாங்க முயற்சிப்பதாகவும் கூறும் ஆதாரங்களை கொண்டிருந்தார். மேலும் அவர் ஒரு வகையான பரிணாம வளர்ச்சியை அனுபவித்து வந்தார் என்றும் இல்லகேஸ் கூறியிருக்கின்றார். அதாவது இந்த சியனிஸ்ட் டொனேஷனை பெற்றுக்கொண்டு ஒரு வளர்ச்சி கண்டு பிறகு இது ஒரு பிழையான வழியில இவங்க வருகின்றார்கள் என்று, இவர்கள் உலகத்துக்கு பிழையானவர்கள் என்றும் ஒரு கருத்தை இந்த ஷார்லி கொண்டிருந்தார். கிர்க்கின் மரணத்துடன் இஸ்ரேலை இணைக்கும் எந்த ஆதாரமும் இல்லை. ஆனாலும் அமெரிக்க பழமைவாதிகளை குறிவைத்து இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு தகவல் பிரச்சாரங்கள் சிலர் ஒரு நோக்கம் இருப்பதாக நம்புவதாக விளக்கி இருக்கின்றார்கள். ஒருவேளை கிர்க் அவர்கள் மீது திரும்பினால் கிர்க்கை எப்படி சமாளிப்பது என்றும் இஸ்ரேல் கொஞ்சம் அச்சம் கொண்டிருக்கின்றது. அவரை பெரியவர் ஆக்கிவிட்டார்கள். அவர்கள் டேர்னிங் பாயிண்ட் USA-க்கு நிதியளித்தனர். இப்போது அவர்கள் கிர்க்கின் செல்வாக்குள்ள மக்களை பிடிக்க மில்லியன் கணக்கான பணத்தை கொட்டும் பிரச்சாரத்தை கொண்டுள்ள என்றும் சொல்ல முடியும். இந்த கிர்க் கதையிலிருந்து விலகி சென்றால் இஸ்ரேல் குடியரசுக் கட்சி இளைஞர்கள் முழு தலைமுறையும் இழக்க நேரிடும். அவர்களுக்கு எதிராக செல்ல போகின்றார் என்றால் இது அவர்களின் முழு பிரச்சார உச்சியையும் குறைந்தபட்சம் குடியரசுக் கட்சியின் இளைஞர்கள் ரிபப்ளிகன் பார்ட்டியின் இளைஞர்களையும் அமெரிக்காவில் பழமைவாத இயக்கத்தையும் இழக்க நேரிடும். நெதன்யாகு இஸ்ரேலின் நெருக்கடியை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். தகவல் போரில் நாம் தோற்று வருகிறோம் என்றும் நெதன்யாகு பகிரங்கமாக கூறியிருக்கின்றார். பின்னர் இஸ்ரேலிய அரசாங்கம் ஜூலை மாதம் அமெரிக்காவில் தனது வலதுசாரி பழமைவாதிகளை குறிவைத்து இந்த புதிய மக்கள் தொடர் பிரச்சாரத்தில் மில்லியன் கணக்கான மக்களை ஈடுபடுத்த முடிவு செய்தது.
இஸ்ரேலிய ஈடுபாட்டை மறுக்கும் 2 வீடியோ அறிக்கைகளை வெளியிட நெதனியாக எடுத்த முடிவு மிகவும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் ஒன்றென்றும் சொல்லப்படுகிறது. உலகளவில் இஸ்ரேலின் நீண்ட படுகொலை வரலாறும் பெரிதாக தெரிகின்றது. குறைந்தது 4 வெவ்வேறு கண்டங்களில் இது போன்ற நீதிக்கு புறம்பான கொலைகளில் நீண்ட பதிவுடன் மக்கள் கேள்வி கேட்க போகிறார்கள். ஏன் அவர்கள் இதை இவ்வளவு சத்தமாக மறுக்கால் என்ற கேள்வி மறக்கின்றது. நாம் ஒன்றை 2 கொலையை மட்டும் எடுத்துக் கொள்வோமா? ஆசியா கண்டத்தில் 1988 ஆண்டு பாகிஸ்தான் முகமது ஜியால் ஹக் ஒரு பாகிஸ்தான் ராணுவ ஆட்சியாளர், மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரி. அவர் 88 விமான விபத்தில் இறக்கும் வரை பாகிஸ்தானில் ஆட்சி செய்திருந்தார். 77 முதல் 85 வரை தலைமை ராணுவ சட்ட நிர்வாகியாகவும் 78 முதல் 88 வரை பாகிஸ்தானின் 6வது ஜனாதிபதியாகவும் பணியாற்றினார். பஹவல்பூரில் இருந்து இஸ்லாமாபாத்திற்கு பயணம் செய்யும் போது ஹெலிகாப்டரில் இவர் ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் கொல்லப்படுகின்றார். இது என்ன செய்திருக்கின்றார்? என்ன கோபம் மிஸ்டேபிளுக்கு வந்திருக்கும் என்று பார்ப்போமா? நாட்டில் அணுகுண்டு திட்டத்தை அதிகரித்தார் மற்றும் தொழில் மயமாக்கல் மற்றும் கட்டுப்பாடுகளை நீக்கினார். சவுதியுடன் நீண்ட உறவில், நல்லொரு நெருக்கமான உறவில் இருந்தார். இது பாகிஸ்தானின் பொருளாதாரத்தை கணிசமாக மேம்படுத்தியது. 79ஆம் ஆண்டில் சோவியத் ஆப்கானிஸ்தான் படையெடுப்பை தொடர்ந்து ஜியா சோவியத் எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்து ஆப்கான் முஹாஜிர்களுக்கு உதவினார். 65ஆம் ஆண்டும் இந்தியாவிற்கும் பாகிஸ்தான் இடையிலான போரின் போது ஜியால் ஹக் காஷ்மீரில் தீவிரமாக பணியாற்றினார். அதன் பிறகு அவர் கர்னலாக பதவி உயர்வு பெற்றார். அவர் சீனா மற்றும் அமெரிக்காவுடனான உறவுகளை வலுப்படுத்தினார். மேலும் இஸ்லாமிய உலகில் பாகிஸ்தானை பங்கை வலியுறுத்தினார். அவர் 85 கட்சி சார்பற்ற தேர்தல்களை நடத்தி முகமது கான் பெரிய கதை நீடிக்கிறது. ஆனாலும் இவர் ஒரு ஆரம்ப கால வாழ்க்கையில இவர் ஒரு மோசமான கொலை கொண்டு சென்றிருக்கிறார். அதாவது இவரை சொல்ல போனால் மிகப்பெரிய ஒரு 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 மேடர் சொல்லலாம். கிட்டத்தட்ட மார்ச், அதாவது 75 பூட்டோ. இந்த பூட்டோ என்பது யாரு? முகமது அலி பூட்டோ, கொலை குற்றவாளி. அது சின்ன ஒரு கேஸ்ல கொலை குற்றவாளி. இவரே செஞ்சார். திரைக்கதை வசனம் எல்லாம் இந்த ஜியாலுக்கு எழுதி அவர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டார். 79ஆம் ஆண்டு பூட்டோ தூக்கிலிடப்பட்டார். யார் இந்த பூட்டோ? பெனாசிர் பூட்டோட ஃபாதர். அதாவது அந்த கடந்த தேர்தல் ஒன்று பாகிஸ்தான்ல அமெரிக்காவில் வந்து பொது தேர்தல் ஒன்றின் போது இம்ரான் கான மோதி வந்தாங்க இல்லையா? அந்த தேர்தல்ல ஒரு குண்டு தாக்குதல்ல கொல்லப்பட்டா இவன். அந்த கொலைக்கும் வேற கேஸ் இருக்கு. நாம இந்த ட்ரக் மாறாம பேசிக் கொள்வோம். ஆக ஜியாலுக்கு மிகப்பெரிய ஒரு 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 ராணுவ சர்வாதிகாரி என்றுதான் இன்னும் பார்க்கப்படுது, அவர் மறைந்தாலும். ஆக பெனாசிர் ஃபாதர் முகமது அலி பூட்டோவை தூக்கிலிட்டவர். அதன் பிற்பாடு பெனாசிர் அவர்களும் கொல்லப்படுகின்றார். இதன் பிற்பாடு பெனாசிர் மகன் ஒருவர் தான் இப்போது பாகிஸ்தான்ல ஒரு பிலாவல் ஒரு நபர் தான் இப்போது ஆட்சியில் இருக்க. அதாவது இந்த பரம்பரை சொல்ல வரோம். அதாவது முகமது அலி பூட்டோ தூக்கிடப்பட்டதும் பெனாசிர் அலி கொல்லப்பட்ட பிற்பாடு இந்த பிலாவல் தான் இப்ப இருக்கின்றார். இவர் யாரு? ஹோம பிரைம் மினிஸ்டர் பெனாசிர் பூட்டோட மகன் சொல்லலாம். ஜனாதிபதி பிரசிடென்ட் அஷிப் அலி சர்தார் மூத்த மகன் சொல்லலாம், அதாவது கிராண்ட் சன் சொல்லலாம். இப்படியாக பாகிஸ்தான் முன்னாள் அதிபரை கொலை செஞ்சதுக்கும் இருக்குது. நம்ம பக்கத்து அண்டை நாடு ராஜீவ் காந்தி அவர்களிலும் கொலையிலும் இந்த மொசாட் சொல்லப்படுகின்றது. ஷால் ஹக்க கொண்டதிலையும், பாகிஸ்தான் அதிபர் ஷால் ஹக்க கொண்டதிலையும் இவன் மொசாட் பணி இருக்குது என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்றால் பாகிஸ்தான்ல அணுகுண்டுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணிக்கின்றார் சவுதிர பண்டு எடுத்துக்கொண்டு. அதே போன்று ராஜீவ் காந்தி கொலையிலும் இந்த மொசாட்காரங்களை சதிகிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியாக உலகத்தின் பல மூலைகளிலும் இந்த நாய்கள்ல தொடர்பிருந்து கொல்லப்பட்ட சம்பவம் இருக்கின்றது. ஆக மொசாட் கொலைகளை பற்றி ஒருபோதும் வெளிவராத உண்மைகளாக தான் இருக்கும். அது ஒருபோதும் வெளிவர பொருள். ஆனால் இந்த கொலை இந்த சார்லி
கிர்க் அவர்களின் கொலைக்கு மொசாட் தொடர்பு இருக்கின்ற ஒரு ராஜேந்திர பட்டராங்கள் சொல்லப்பட்டாலும் எந்த ஆதாரங்களும் இல்லை, நிரூபிக்கவும் முடியாது. ஏனெனில் ஒரு ஏஜென்ட் தான் கொல்லப்பட்ட, யங் ஏஜென்ட் தானே அண்டர்ஸ்டாண்ட் சொல்லி. எனவே இந்த கொலை பற்றி ரம்சுமாமுக்கும் தெரிந்திருக்குமா. ஆனாலும் இந்த மொசாட்டுக்கு ரம்சுமாமும் சரியா பயப்படுறார், அச்சப்படுறார். அதனால இந்த பலஸ்தீன விடயத்திலையும் அவர் இஸ்ரவேல மீறி, நல்லா பாருங்க பல விடயங்கள்ல இஸ்ரவேல்ல அந்த பெஞ்சமின் மாம்ச பேச்சை மீறி எந்த ஒரு முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுகின்றார் ரம்ஸ் அவர்கள். அது பாவம். அந்த ஒரு உண்மையிலே சொல்ல போனால் அந்த மனுஷனை கொண்டு சிக்கெல்லாம் வச்சுக்கிறான். இவன் ஏதோ ஒரு பொறுக்கு, நான் பல இடங்களில் சொல்லி இருக்கின்றோம், எந்த நிமிடமும் இவர் இஸ்ரவேலுக்கு ஆதரவு இல்லை என்றால் ரம்சுமாமை இவன் போட்டு தள்ளிடுவாங்க. அவனுக்கு அது சிம்பிள். அது மொசாட்டை பொறுத்த வரைக்கும் போட்டு தள்ளுவது சின்ன விடயம். அது போய் நம்ம மளிகை கடையில ஜாமான் வாங்குற மாதிரி தான் சிம்பிளா செஞ்சுட்டுருவாங்க. அதுக்காக இவர் அஞ்சலா. ஏற்கனவே 2 தரம் தப்பினவர் இல்லோ ரம்சுமாமு. ஏற்கனவே பொது அந்த தேர்தல் போது அவர் தேர்தல் ரேலியின் போது அவர் வந்துட்டு 2 தரம் அட்டெம்ப்ட் மர்டர் செய்யப்பட்டவர். எனவே அதையெல்லாம் பார்த்து இவர் அஞ்சுகின்றார். இந்த பலஸ்தீன் விடயத்தில் அவர் மனசாட்சிக்கு விரோதமாக நடப்பதற்கும் ஒரு காரணம் என்னுடைய பார்வையில் அவர் மொசாட்டின் கொலைக்கு அஞ்சுகின்றார். அதனால் தான் அவர் விடாக்கண்டன் கொடாக்கண்டனாக இஸ்ரவேல் சொல்லும் செய்திகளுக்கு அல்லது சொல்லும் ஒரு அடிமையாக இருக்கின்றார் இந்த பெஞ்சமின், இந்த ட்ரம்ப் மாம்ஸ். அதனால் தான் பெஞ்சமின் அவர்கள் கை ஓங்கி இருக்கின்றது. எனவே இந்த கொலையும், இந்த சார்லஸ் கிர்க் அவர்களை கொலை கூட ஒருபோதும் வெளிவரப் போவதில்லை. ஆனால் அது மொசாட் தான் மொசாட்டின் ஏஜென்டாக அந்த பையன் செஞ்சதாகத்தான் சொல்லப்படுகின்றது. அதற்கான பணமும் ஒரு பட்டுவாடா செய்யப்பட்டிருப்பதாக தான் உலக பரப்பில் இரகசிய முறையில் பார்க்கப்படுகிறது. அதனால் நாம் இந்த மொசாட் கொலைகளை பற்றி இன்னும் எவ்வளவோ அரங்கேற்றலாம். நிச்சயமாக ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் நாங்கள் பதிவு செய்கின்றோம், ட்ரம்ப் அவர்கள் மொசாட்டின் கொலைக்கு அஞ்சுகின்றார் என்பதை சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.